Hi, my name is Muthulakshmi. நான் எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன். 2024 பாஸ்ட் அவுட். எனக்கு வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு ஜாப் போகணுன்னு ரொம்ப ஆசை. பட் எப்படி போகுது என்ன பண்ணுன்னு தெரில. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இங்கே படிச்சுட்டு இருந்தாங்க, பெங்களூரில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெஃபர் பண்ணி நான் இங்கே ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, ஓகே நம்மளாலேயும் முடியும், டெஸ்டிங் ஏனாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஹோப்போடே ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மேனுவல் முடித்தேன். பிரஜுவல் சார், கார்த்திக் சார் தான் எனக்கு எடுத்தாங்க. அவங்க எடுக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஓகே நம்மளும் நம்ம சைடு எஃபெக்ட் போகணும்னு சொல்லிட்டு நானும் அவங்க சொல்லிக் கொடுக்குற டாபிக்ஸ் எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் இன்டெப்த்தாகவும் படிக்க ஆரம்பித்தேன். நான் டெய்லியும் படிச்சுட்டே தான் இருப்பேன். அப்புறம் கியூ ஸ்பைடர் ஜாயின் பண்ணதுனால வந்து என் கரியரே இவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு. தேங்க்யூ கியூ ஸ்பைடர். மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட ரெக்வஸ்ட் என்ன, மார்க் பார்த்து யாரும் பயப்படாதீங்க. மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க் கொடுத்தா தான் நீங்கள் இன்டர்வியூவில் வந்து எப்படி ஃபேஸ் பண்ண முடியும், எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் மார்க்லேயே கற்றுக்கலாம். ஸோ மார்க் ரொம்ப முக்கியம், அதை கொடுத்துருங்க. அதேமாதிரி ப்ரெசன்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு 1 மந்த் நீங்கள் ஜாலியாக பண்ணுவீங்க கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கடுத்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. எப்போவுமே இப்போ ப்ரெசன்டேஷன் வந்து டெய்லியும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. அப்படி பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வரும். ஓகே நீங்கள் என்ன டாபிக்ஸ் புரிஞ்சிருக்கீங்களோ அது உங்களுக்கே புரியும். ஓகே நம்ம இவ்வளோ புரிஞ்சிருக்கோம்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வரும். இப்போ மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கும்ல, அது அவங்களும் கற்றுப்பாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் மார்க் கம்பல்சரி கொடுத்துருங்க. இதனால தான் நான் ப்ளேஸ் ஆகினேன். எஸ்பெஷலி க்ரூமிங் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் படித்ததெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குமான்னு க்ரூமிங்கில் தெரியும். ஸோ இது 3 கம்பல்சரி பண்ணி ஆகுங்க. இது பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் ஈஸியாக ப்ளேஸ் ஆக முடியும். நான் இதெல்லாம் பண்ணதுனால தான் நான் ப்ளேஸ் ஆகினேன். தேங்க்யூ கியூ ஸ்பைடர்.